ஹாய் வியூவர்ஸ், வணக்க நண்பர்களே. வெல்கம் டு ஈசன் அருள் சேனலுடன் உங்கள் தங்கராஜ். 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு வெற்றி வேலாயுதசாமி திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குது என்பதையும் இதில் கோயில் சிறப்புகளையும் வரலாற்றையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் ஒரு பெல் கனெக்ட் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அருணகிரிநாதரின் திருப்பூரில் பாடல் பெற்ற தலமும் அகத்தியர் பூஜ்யத்தை பெருமை பெற்றதுமான தலம் சிறந்த பிரார்த்தனை தலமாக விளங்குதுங்க. ஹாய் வியூவர்ஸ், வணக்க நண்பர்களே. கைத்தமலை முருகன் கோயில் இருக்கும்போது படிக்கட்டு வழியாக மேலே போகலாம். ரோட்டு வழியாக மேலே போகலாங்க. இப்போ நம்ம படிக்கட்டு வழியாக தான் மேலே போக போகிறோம். வாங்க போகலாம். படிக்கட்டு பார்த்தோம்னா 336 படிகள் இருக்குதுங்க. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நடக்கிறதுக்கு ஒன்றும் ரொம்ப சிரமமாக இருக்காது. கொஞ்சம் கேப் போட்டு படிக்கிட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். கடந்து போகிற கொஞ்சம் கால் வழியாக இருக்காது, நல்லா போய்க்கலாம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் அமைஞ்சிருக்குதுங்க. திருப்பூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில், ஊத்துக்குளியிலேருந்து உள்ள ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அந்த மலை அமைஞ்சிருக்குது, கைத்தமலை. ஈரோடு பஸ் போகிற எந்த பஸ் போனாலும் அங்கே போய் இறங்கி நம்ம கோயிலுக்கு போய்க்கலாங்க. கைத்தமலை ஏன் பேர் பார்த்தோம்னா கதித்த என்னும் சொல்லுக்கு கோபித்த என்ற பொருளும் உண்டுங்க. அம்மையப்பன் ஆகிய பெற்றோரிடம் ஞானப்படத்தை பெறாத முருகன் அவர்களிடம் கோபித்து கொண்டு இங்கு வந்ததால் கோபித்து மலை என்று சொல்லப்பட்டிருக்குதுங்க. இப்போ கைத்து மலை என்று சொல்லப்படுதுங்க. கதிர்த்த என்னும் சொல்லுக்கு பிரகாசித்தல், ஒளிவிடுதல் என்று பொருள் உண்டு. கதிர் உதிர்த்த மலை கதிர்த்த மலை என்று சொல்லப்படுதுங்க. இந்த ஊர் ஊத்துக்குளியன் பேர் வந்தது காரணம் பார்த்தோம்னா முருகன் மீது மிகுந்த பக்தி கொண்ட அகத்தியர் முனிவர் முருகர் குடிக்கொண்டு தலங்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கமாக கொண்டிருந்தார். அவருடன் நாரதரும் பிற தேவர்களும் செல்வது வழக்கம். அப்படி ஒரு சமயம் முருகனை தரிசிக்க செல்லும்போது தாம் இருக்கும் இடத்தில் கந்தனுக்கு பூசைகள் செய்து கொண்டிருந்தார். அப்போது நைவேத்தியம் செய்ய நீரின்றி தவித்தார். மேலும் அதிக தாகம் எடுத்தது அவருக்கு. மிகுந்த சிரமத்துக்கு ஆளானார் அகத்தியர். தன்னை அச்சூழலில் இருந்து காக்குமாறு முருகப்பெருமானை வேண்டினார். உடனே முருகப்பெருமான் அங்கு தோன்றி தனது வேலை தரையில் குத்தி ஓர் ஊற்றை ஏற்படுத்தினார். அதிலிருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடியது. அகத்திய முனிவர் மகிழ்ச்சி அடைந்து தனது பூஜைகளை செய்து முடித்தார். தாகத்தையும் தீர்த்து கொண்டார். முருகப்பெருமானால்
தோற்றுவிக்கப்பட்ட ஊற்று இன்று வரை கைத்துமலை வேலாயுதசாமி கோயிலில் வற்றாமல் நீரை கொடுத்து கொண்டு இருக்குதுங்க. குழியிலிருந்து தோன்றினால் ஊத்துக்குழி என்று அப்பகுதி அழைக்கப்பட்டிருக்குதுங்க. இதைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு இங்கு கோயில் கட்டப்பட்டிருக்குது. கொங்கு நாட்டில் குன்றுதோறும் கோயில் கொண்டுள்ள குமரன் ஆலயங்களில் கதித்தமலை தனி சிறப்பு கொண்டதுங்க. வெண்ணெய் உற்பத்தியில் புகழ்பெற்ற விளங்கும் இவ்வூரில் கடல் மட்டிலிருந்து 1000 அடி உயரத்தில் அமைந்துள்ளது இக்கோயிலுங்க. இக்கோயில் மலையின் மீது 5 நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தின் உள்ளே நுழைந்தவுடன் ஒரு அழகிய மண்டபத்துடன் கூடிய சன்னதியில் முருகன் தனியாக காட்சி தருகிறார். வள்ளி மற்றும் தெய்வானுக்கு தனி சன்னதிகள் உள்ளது. பொதுவாக மலை கோயில்களில் மலை கீழே தான் தேர் வலம் வருவது வழக்கம். ஆனால் இக்கோயிலில் மர சிற்பத்தால் செய்யப்பட்ட தேர் மலை மீது அமைந்துள்ள கோயிலை சுற்றி வலம் வருவது தனி சிறப்பாகுங்க. அருணகிரிநாதர் இத்தல முருகனை பற்றி தன் திருப்புகழில் பாடியுள்ளாருங்க. வள்ளி தெய்வான சன்னதி செல்லும் வழியில் சுமார் 500 ஆண்டுகள் பழமையான பாலமத்தையில் சுக்கமலையான் சன்னதி உள்ளதுங்க. இந்த கோயிலில் வள்ளி தெய்வானைக்கு தனி சன்னதி உள்ளதுங்க. இது ஒரு சிறப்பாகுங்க. சூரபத்மன் வாதம் செய்த பிறகு முருகன் தனிமையில் இருந்தார். அவர் மனமுடிக்கு விரும்பிய அந்த பெண்கள் இம்மலைக்கு வந்து முருகனை தங்களை ஆட்கொள்ளுமாறு வேண்டினாங்க. முருகன் அருளாசின்படி இந்திரன் மகளாக தெய்வானையும் நம்பிராஜன் வளர்ப்பு மகளாக வள்ளியும் அவதரித்தாங்க. திருமணத்துக்கு முன்னர் இருக்கும் நிலை என்பதால் வள்ளியும் தெய்வானையும் தனித்தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறாங்க.
திருமண தடை உள்ளவர்கள் பிரிந்த தம்பதியினர் வந்து பிரார்த்தனை செய்தால் அவர்களுக்கு வேண்டியது நிறைவேறும் என்பது ஐதீகமாக உள்ளதுங்க. நேர்த்தி கடனாக முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி வழிபடுறாங்க. இந்த கோயில் திருவிழான்னு பார்த்தோம்னா தைப்பூசம், வைகாசி விசாகம், கந்த சஷ்டி விழா இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. தைப்பூச தேரோட்டம் மிக விமர்சையாக கொண்டாடப்படுங்க. 12 நாள் விழாவாக கொண்டாடப்படும் தைப்பூச விழாவில் தைப்பூசத்தன்று தேர் திருவிழா நடைபெறுங்க. தமிழகத்தில் மலை மீது மரச்சிற்பங்களால் ஆன தேரோட்டம் நிகழ்வது ஊத்துக்குளி கைத்துமலையில் மட்டுமே என்பது சிறப்பாகுங்க. இந்த கோயில் தினமும் காலையில் 6 மணிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும், மாலை 5 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனத்துக்காக திறந்திருக்குங்க. நண்பர்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.